ஐயநாதன் சக்தி கிட்ட கேக்குறாங்க, இந்த நேரத்துல தனியா இங்க எப்படி வந்த? சொல்றாங்க, சக்தி உள்ளவாமா, சக்தி வந்த காரணத்தை சொல்லிட்டு போட்டுமா, வீட்டு வேலையோட இருக்கதான் கரெக்ட் சொல்றாரு. என்னப்பா இதெல்லாம்? சக்தி நீ உள்ளவாமா. என்ன புரியாமலா பேசுறேன்? பேசாமறா. சொல்லு சக்தி, என்ன இந்த நேரத்துல? நான் வர சொல்லலையம்மா. போ. நான் அக்காவுக்கு போன் பண்ணேன், அதான் வந்திருக்கா. இந்த நேரத்துல எதுக்கு அக்காவை தொந்தரவு பண்ற? அவ குடும்பத்தை பாப்பாளா? அவளோட வீணா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாளா? சூரி சொல்றாங்க, சக்தி பாவங்க நம்ம கிட்ட பேசணும்னு ஆசையா வந்திருக்கா. புதுசா இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, பார்க்கவே விளங்கல. சக்தி எல்லாம் நான் சக்திக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சொல்லு சக்தி, என்ன விஷயம்? செல்வி பேசினதுல எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கும்னு தோணுச்சு. சம்பந்தம் இல்லாம பேசி கட் பண்ணிட்டாப்பா. அக்கா கிட்ட என்னமோ சொல்ல வந்தேல்ல, என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது. அக்கா உள்மனசு சொன்னா ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம்டா. சொல்லு. வழக்கத்துக்கு மாறா நடந்துக்கிறாங்க. என்னமோ நீ சொல்ல வந்த, சொல்லு செல்வி. பொண்ணு மேல என்னைய விட பாசம் உனக்கு அதிகமா சக்தி. என்னால இந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. உன் அப்பா மாத்திரம் இல்லம்மா, இந்த வீட்டோட தலைவனா பேசிக்கிட்டு இருக்கேன். நேரத்துல எதுக்குமா நீ வர்ற? செல்விக்கு ஒண்ணுனா நீ எதுக்கு வரணும்? சேரன் இருக்கான், அப்பா நான் இருக்கேன், நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம்மா. இது என் குடும்பம்ப்பா, என் குடும்பத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். இப்ப வேலன் கட்டின தாலி உன் கழுத்துல ஏறிச்சோ அப்பையில இருந்து இது உன் குடும்பம் இல்ல. வேலன் குடும்பம் எதுவோ அதான் உன் குடும்பம். அக்கா கிட்ட நல்லா பேசி அனுப்பலாம்ல, எதுக்குப்பா இந்த மாதிரி பேசுறீங்க? ஏன விஷயம் பண்ணுனா கஷ்டம் வராது. ரொம்ப யோசிச்சா அப்படிதான் ஏதாவது நடக்கும். எல்லாரும் தூங்குற நேரமாச்சு, நீ கிளம்புமா. உள்ள வந்திருக்காராமா. அப்பா நான் உள்ள கூட வரக்கூடாதா? வெளியே போன்னு சொல்லாம சொல்றீங்களாப்பா? செல்வி, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அக்கா எங்க இருந்தாலும் வருவேன். இந்த குடும்பத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் வருவேன். இந்த சக்தி வருவா. சக்திய வேலு கூட்டிக்கிட்டு வர்றாரு. வீட்டுல சொன்னத நினைச்சு சக்திய அழுகுறாங்க. இது அப்பா தானே, விட்டுரு சக்தி. தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சக்தி. எங்க அப்பா கூட தான் என்னை திட்டினாங்க. நான் அடம் பிடிச்சு நீ வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இதுக்கு போய் இப்படி அழுகிறிய சக்தி? முட்டைக்கண்ணா வேற இருக்க. நீ அழுகும் போது கலண்டு கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்படி பாக்காத சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொண்டாட்டி சிரிச்சுட்டா திரும்பி அழுகுற? நீ என்ன சின்ன பாப்பாவா? அப்பா திட்டினாங்க அம்மா திட்டினாங்கன்னு அழுகுற? அப்பா என்ன தப்பா சொல்லிட்டாரு? நீ நல்லா இருக்கணும்னு தானே சொல்லியிருக்காரு. இஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அவர் பேசிய அனுப்பி விட்டுருக்காரு என்கிட்ட. உன் கண்ணுல இருந்து தண்ணீர் வர்றப்ப என்னால தாங்க முடியல சக்தி. நீயா சரியாவ? உன்னை விட்டுறலான்னு என்னால சும்மா இருக்க முடியல. உலகத்துல நீ மாத்திரம் தனியா இல்ல. உன் கஷ்டத்துல சந்தோஷத்துல உனக்கு நான் இருக்கேன். அதுக்காண்டி தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். சக்தி, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நான் நினைச்சேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. நான் திட்டு சக்தி இல்ல, எனக்குன்னு இருக்கிறது என் ஃபேமிலி தான். எந்த காரணத்துக்காண்டி என்ன வேண்டான்னு சொன்னாலும் யாருங்கிற கேள்வி எனக்கே வருது இல்லையா? வலிக்குது வேலு. நீ யாருன்னு உன் மனசாட்சியை கேட்டா வேலன் பொண்டாட்டி சக்தின்னு மனசுல நினைச்சுக்க. மாத்திரம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்குன்னா எனக்கு நீ. இதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்ல. கோவமா இருக்கும் போதும் சரி, சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, உனக்கு துணையா நான் இருப்பேன். இந்த வேலை இருப்பான். நீ பேசாம இருக்குது மௌனம் சம்மதம்னு நான் எடுத்துக்கிறேன். நேரா டீ கடைக்கு போறோம், ஸ்ட்ராங்கா டீய போடுறோம். உனக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போறோம், இல்லாட்டி ஊரை சுத்துறோம். சக்தி என்ன தொட சக்தி சொல்றாரு மையநாதன் கிட்ட. அப்பா ஏன்பா சக்தியை எப்படி துரத்தி அனுப்பி விடுறீங்க? ஏதோ ப்ராப்ளம் தானே வந்திருக்கா? மையநாதன் அம்மா சொல்றாங்க, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஒரு நாள் வேலையும் கெட்டவேங்கிற, இன்னொரு நாள் நல்லவேங்கிற. நம்ம வீட்டு பொண்ணையே திட்டி அனுப்புற. கலங்கி போயிட்டாடா. நான் என்ன சக்தி கஷ்டப்படுவான்னு நான் சொன்னேன்? நீ எதுக்கு அக்காவுக்கு கால் பண்ண? பிரகாஷோட விஷயத்த சொல்றதுக்கு தானே. அக்காவுக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை போயிரும். வேலை நல்லவேன்னு தெரிஞ்சோம் என்கிட்ட இருந்து சக்தியை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் சக்திக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். இல்ல செல்வி, குடும்பத்துல உள்ள எல்லாரும் இல்லனுக்கோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ பிரகாஷ் விஷயத்த சொல்லவே கூடாது. இந்த விஷயத்த எப்படி நான் சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன். என்ன நடந்தாலும் சக்தி நல்லா இருக்கணும், அத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சக்தி ரொம்ப புத்திசாலி. அவளுக்கு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே விடாம வெளியவே அனுப்பி விட்டுட்டேன். பிரகாஷ் விஷயம் முடியும் தவறி போய் கூட சக்தி கிட்ட யாரும் சொல்லிடக்கூடாது. பிரகாஷ் மையநாதனுக்கு கால் பண்றாங்க. காலை கட் பண்றாரு மையநாதன்.
மெய்யநாதனுக்கு திருப்பி கால் பண்றாங்க. பிரகாஷ், உன் பொண்ணு செல்விய எனக்கு கட்டி கொடுத்துரு, கூட்டிட்டு போய் தாலிய கட்டிடுவேன். காலை கட் பண்றாரு மெய்யநாதன். செல்வி எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. ரூம்ல செல்வி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போறாங்க. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.